ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு எனக்கு வந்து, ஸோ உடம்பும் சரியில்லை, வீடியோவும் போடவும் முடியல, அந்த வீடியோ க்ரியேட் பண்ணவும் முடியல. அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும் கோல்டா இல்லை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் கோல்டான்னு தெரியல, எல்லாரும் கோல்டாகவே இருக்கிறாருங்க. ஸோ ஓகே, தட்ஸ் இட். நம்ம வாங்க இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி க்ளோஃபிஷ் உருவாக்கப்பட்டது, அண்ட் இந்த க்ளோஃபிஷ்க்கு கலர் போகுமா போகாதா, அண்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அண்ட் இந்த க்ளோஃபிஷை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோஃபிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது க்ளோஃபிஷை வளர்க்கணும் அண்ட் அது வந்து எப்படி கலர் வந்ததுன்றது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. க்ளோஃபிஷ் ஆக்சுவலி க்ளோஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு மீன். ஸோ இந்த க்ளோஃபிஷில் வந்து முதல்ல வந்த மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டேனியோ தான். எதுக்கெடுத்தாலும் இந்த ஜீப்ரா டேனியோ தான் பலிகடா முதல் விஷயத்தில் வரும். ஏன்னா அதை வச்சு தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா டேனியோ விஷயம் வச்சு தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவனே ஃபஸ்ட்டு பலிகடா இதில் ஆகிட்டான். ஜீப்ரா டேனியோ வச்சு ஒரு க்ளோஃபிஷ் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி ஒரு க்ளோஃபிஷை உருவாக்கணும்னு சொல்லி அதில் முதல் வந்த கலர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். ஸோ பிங்க் கலர் க்ளோஃபிஷ் தான் முதல்ல வந்தது. அது பார்த்தீங்கன்னா PFPன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, அதோட ப்ரோட்டீன் பேரை வச்சு சொல்லுவாங்க. பிங்க் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னன்றதை டீட்டெயிலாக அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த க்ளோஃபிஷில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும். ஸோ இந்த க்ளோஃபிஷஸில் வந்து முதல்ல வந்த ஜீப்ரா டேனியோ அதுலேயே வந்து பிங்க் கலர் தான் முதல்ல வந்தது. ஸோ இந்த பிங்க் கலர் க்ளோஃபிஷ்லாம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டே பூம் பண்ண வச்சிச்சு. ஏன்னா க்ளோஃபிஷஸ்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் க்ளோஃபிஷ் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு மீன் நல்லா ஒளிரக்கூடிய ஒரு மீன். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனை எல்லாருக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஒளிரக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா அது இது மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்த ஒரு க்ளோஃபிஷ் தான். அண்டு ஒரு பெட்டில் இருக்க ஒரு பெட்டு க்ளோ ஆகிற ஒரு பெட்டு, அது ஃப்ரெஷ் வாட்டரில் முதல்ல வந்த மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டேனியோ தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் இவன் தான் ஃபஸ்ட்டு முதல்ல உருவாக்கப்பட்ட க்ளோஃபிஷும் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டேனியோ தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற வெரைட்டிஸ் தான் வர ஆரம்பிச்சது மார்க்கெட்டில். ஸோ இந்த க்ளோஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டேங்க்கில் யூவி லைட்ஸ், ஓகேங்களா? ஸோ யூவி லைட்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த க்ளோஃபிஷ் வந்து நல்லாவே இந்த மீனை வந்து ஒளிர வைக்கலாம். ஸோ இந்த டேங்க்கில் நீங்கள் இதை வளர்க்குறீங்கன்னா யூவி லைட்ஸ் வச்சு பாருங்கள், நல்லாவே இந்த மீன் வந்து நல்லாவே செம்மையாக அதோட கலரை காட்டும். பட் அதில் கொஞ்சம் பர்பிள் கலர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த கலர் மட்டும் தான் கொஞ்சம் டல்லாக தெரியும், மற்ற எல்லா கலரும் நல்லா பிரைட்டாக இருக்கும். க்ளோஃபிஷ்க்கு எப்படி கலர் வந்தது? ஸோ அதுக்கு வந்து இந்த கலர் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா க்ளோஃபிஷ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் குத்தி ஸோ அது மூலயமா அதுக்கு வந்து ஒரு கலரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இன்ஜெக்ஷன் குத்தி கலர் வந்த மீன்கள் இருக்குது. கிளாஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஜெக்ஷன் சுற்றி கலர் வர வைப்பாங்க. ஸோ அந்த மீன் கிடையாது இந்த மீன். ஓகேங்களா? ஃபிஷ்க்கு வந்து கலர் வந்து பர்மனெண்ட்டாக தான் இருக்கும், அது வந்து போகவே போகாது. அதை நீங்கள் ப்ரீட் பண்ணாலும் அதோட குட்டிங்களும் க்ளோ குட்டியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பர்மனன்ட் கலரு, இது போகாது. ஏன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான வேலையை. ஓகேங்களா? ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ க்ளோஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிங்கப்பூரில் தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ சிங்கப்பூரில் ஜீப்ரா டேனியோ வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஜீப்ரா டேனியோ எடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருந்து ப்ரோட்டீன் எடுத்து, ஸோ ஜெல்லி ஃபிஷ் கிட்ட மட்டும் கிடையாது, ஸோ பார்த்தீங்கன்னா கடலில் வந்து காமனாக வந்து என்னென்னா பயோலூமிசம் இருக்கும். ஸோ பயோலூமிசம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக ஒளிரக்கூடிய லைட்டு அதோட உயிரினத்துக்குள்ளே, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம லைட் அது மேலே அடிக்கும் போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு ஒரு லைட்டு கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயோலூமிசம் சொல்லுவாங்க, அது இயற்கையில். ஓகேங்களா? ஸோ அந்த பயோலூமிசம் வந்து அப்படியே எடுத்து நம்மளோட அக்வேரியம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தனால தான் க்ளோ ஃபிஷ்ன்ற ஒரு மீன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த க்ளோ ஃபிஷ்க்கு இந்த கடலில் இருக்க உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருந்து மட்டுமே அந்த ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த பயோலூமிசம் இருக்கு பாருங்க, அது கிட்டேருந்து எடுக்கிறாங்க பாருங்க, அந்த ஜெல்லி ஃபிஷ் கிட்டேருந்து, அதோட பேர் தான் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன். ஓகேங்களா?
ஸோ அது வந்து ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருந்து மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஸோ பல கலர் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை. ஸோ பல கலர் நம்ம தேவைப்படுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் கிட்ட இருந்தோம் அண்டு கடலில் இருக்க பவளப்பாறைகள் கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கிட்ட இருந்தும் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்து அந்த ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்து நம்ம மீன்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீன் வந்து அதோட எக்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸ் இருக்குது பாருங்க, அந்த எக்ஸில் இவங்க வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷனை வச்சு அந்த ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் உள்ளே இருக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ரோட்டீன் செலுத்த போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரீன் கலர் ப்ரோட்டீனோட பேர் வந்து GFPன்னு இருக்கும், க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் இருக்கும். இதுவே அவங்க வந்து ரெட்னா வச்சுக்கோங்களேன், RFPன்னு இருக்கும், ரெட் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் இருக்கும். இல்லாட்டி எல்லோனா YFPன்னு இருக்கும், எல்லோ ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து அந்த ஃபிஷ்ஷோட எக்கில் இருக்க டிஎன்ஏல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிஎன்ஏவே மாடிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து இப்படி தான் க்ளோ ஆகணும், ஸோ இந்த மாதிரி இது வரணுன்றதுக்காக அதோட டிஎன்ஏல வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அதை பற்றி அவ்வளோவா டீட்டெயிலாக எனக்கு தெரியாது, அது உள்ளே வந்து டிஎன்ஏல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்றது. பட் இந்த மாதிரி தான் ப்ராசஸ்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ GFP எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து இப்போ க்ரீன் கலர் மீனை உருவாக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷனில் எடுத்து அதோட ஜீனம், அதான் டிஎன்ஏ, ஃபிஷ்ஷோட டிஎன்ஏல செலுத்தி அதில் சேஞ்சஸை ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த எக்ஸ் பொரியும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம், இல்லாட்டி சக்ஸஸ் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த மீன் வந்து ஸ்டேபிளாக இந்த கலர் வர வரைக்கும். ஸோ அந்த மீனை வந்து இன்ஜெக்ட் பண்ண மீன் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஹைப்ரிட் பண்ணக்கூடிய, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த மீன் இருக்கு பாருங்க. அந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வரும். ஸோ இந்த கலர் வந்தப்பறம் ப்ரீட் பண்ணவும் இதே மாதிரி வரணுன்றதுக்காக இது ஒரு ஸ்டேபிளாக, இந்த கலரும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகி அண்ட் இது நல்லா ஸ்டேபிளாக வரணுன்றதுக்காக இதை கண்டினியூஸாக ப்ரீடிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ப்ரீட் பண்ணி ஃபைனலி இது ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இது மார்க்கெட்டில் இறங்கும் இந்த மீன். ஸோ இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, இதுக்கு வந்து மெனக்கெடணும். ஸோ மெனக்கெட்டு பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த மீனை இறக்கி விடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி இந்த ஒரு க்ளோஃபிஷ் உருவாவதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன சொல்லுவாங்க ப்ரோ, அதை வந்து GETன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி பண்ணி தான் இந்த ஒரு க்ளோஃபிஷை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த க்ளோஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கலர் போகுமான்னு கேட்டிங்கன்னா கலரே போகாது. இது வந்து வேர்லேயே மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒன்றும் இன்ஜெக்ஷனில் நடுவில் பிடிச்சி இன்ஜெக்ஷனில் உள்ளே ஏற்றுனது கிடையாது, இதோட வேர்லேயே மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால் வந்து இந்த மீனுக்கு வந்து கலர் வந்து பர்மனன்ட் தான். இதுக்கு வந்து இந்த கலர் போகிறது, டல் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அண்ட் இதில் வந்து என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒரு மாதிரி டார்க் ப்ளூ மாதிரி, இல்லாட்டி காஸ்மிக் ப்ளூன்னு சொல்லுவாங்க, ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்குது, அது என்னன்னே தெரில, எனக்கு அதுக்கு என்ன பேரும் சொல்லுவாங்கன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர் இருக்கான்னு தெரில, க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன், க்ரீன் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ க்ரீனும் இருக்குது. ஸோ இந்த கலர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இனி வேறு ஏதாவது கலர் ஃப்யூச்சரில் வரலாம், சொல்ல முடியாது, பார்க்கலாம் எப்படின்றத. க்ளோஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக மற்ற மீன்கள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, க்ளோஃபிஷ் வந்தனால ஜீப்ரா டேனியோவோட ஒரிஜினல் ப்ரீடு, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணாத ப்ரீடு. ஓகேங்களா. ஒரிஜினல் ஜீப்ரா டேனியோ இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரிஜினல் ஜீப்ரா டேனியோ வந்து அக்ரின் ஷாப்லேயோ இல்லை எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியுமா? முன்னாடி பார்க்கலாம், ஆனால் இப்போ உங்களால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா க்ளோஃபிஷ் வந்துருச்சு, அதான் க்ளோ ஜீப்ரா டேனியோ வந்துருச்சு. ஸோ கலராக இது வந்துருச்சு, எதுக்கு இப்போ அது? ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் ப்ரீட் அப்படியே போயிடுச்சு, மார்க்கெட்லேயே இல்லை, அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரீட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கலர் இந்த ஜீப்ரா, ஸோ இந்த மாதிரி இந்த கலர் ஜீப்ராஸை ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனும் வர ஆரம்பிச்சிச்சு, அதுதான் வந்து டெட்ராவில் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டெட்ராவில் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து எனக்கு பிளாக் விடோ டெட்ரால் இதுதான் வந்து நான் நினைக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் டெட்ரா இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் விடோ டெட்ராவில் தான் இவங்க வந்து இந்த ஃப்ளோரசன்ட் கலரை இன்ஜெக்ட் பண்ணி வந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஒயிட் லைன் அங்கே இருக்கும் பாடியில் பிளாக் விடோ டெட்ராவில், அது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ளோரசன்ட் லைட்டோட வந்து ஆரம்பிச்சிது மார்க்கெட்டில்.
ஸோ அது அப்படியே போய் 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 இப்போ வந்து ஃபுல் க்ளோ டெட்ராவாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெட்ரா வெரைட்டியை வந்து மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த பிளாக் விடோ டெட்ரா வந்து காணோம். ஸோ அது வந்து உங்களால் இப்போ பார்க்க முடியாது. நார்மலாக முன்னாலாம் ஜீப்ரா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ஜீப்ராவே இல்லை. அண்ட் இப்போ பிளாக் விடோ டெட்ரா ஸோ இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளாக் விடோ டெட்ராவோட இதுவே காணோம், ஃபுல்லாக க்ளோவாக தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் தான் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்தது இருக்குது. என்னதுன்னா க்ளோ பீட்டான்னு ஒரு சம்பவம் ஒன்று வந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ பீட்டான்னு ஒன்று வந்தது. ஸோ க்ளோ பீட்டா வந்துட்டு பீட்டாவே வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகிடும் தான் நினச்சேன். பட் நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல க்ளோ பீட்டா. அண்ட் அதோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. அண்ட் அதோட இம்யூன் சிஸ்டமும் கம்மியாயிடுச்சு க்ளோ பீட்டா கிட்ட. அதனால் வந்து நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது வந்து அந்த மீன் வந்து மார்க்கெட்டில் க்ளோ பீட்டாவாக மாற ஆரம்பிக்கல. இல்லாட்டி மற்ற பீட்டா வெரைட்டிஸ் இல்லை மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிருக்கும். ஓகேங்களா, அது போனது ஒரு இடத்துல நல்லது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ ரெயின்போ ஷார்க்னு ஒன்று வருது. அண்ட் க்ளோ கோரி வருது. ஆக்சுவலி க்ளோ ரெயின்போ ஷார்க் நம்ம இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, க்ளோ கோரியும் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல, அது வரப்போகுது. அப்புறம் முக்கியமாக க்ளோ டைகர் பார்க், க்ளோ டைகர் பார்க் வந்துருச்சு. ஸோ க்ளோ டைகர் பார்க்கில் வந்து க்ரீன் வந்தது. ஸோ க்ரீன் வந்துட்டு அப்புறம் ரெட்டு வந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் பார்க் வந்து இப்போது ஃபுல்லாக க்ளோவாக தான் பார்க்க முடியுது. நார்மல் டைகர் பார்பை பார்க்க முடியல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நார்மல் டைகர் பார்பை கொஞ்சம் பார்க்கறது. ஆனால் க்ளோ தான் எல்லாத்துலையும் இப்போ டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா க்ளோ வர ஆரம்பிக்க டைகர் பார்பும் இதே மாதிரி மறைய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக க்ளோ டைகர் பார்பு தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ ரெயின்போ ஷார்க் வந்துருச்சான்னு தெரியல, யாராவது பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பார்க்கல. அண்டு க்ளோ கோரிடோராஸு அதுவும் இன்னும் வரல, அதுவும் வந்துச்சுன்னா யாராவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஏஞ்சல். ஸோ அது நான் இது வரைக்கும் அதுவும் நேரில் பார்க்கல, அதுவும் ஃப்யூச்சரில் வந்துடும் கண்டிப்பாக மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் க்ளோ எக்ஸ்ரே டெட்ரா. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோவில் இனி என்னென்ன மீனெல்லாம் க்ளோவில் மாற்ற முடியுமோ எல்லாத்தையும் க்ளோவில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே க்ளோவாக ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இப்போ வந்து பீட்டாக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து அதுக்கு இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அண்ட் அதனால வந்து அதாவது சர்வைவல் ரேட் இல்லை. ஸோ அதனால் வந்து அது மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணாமல் அப்படியே அது போயிடுச்சு. பட் அதுவே அது நல்லா இருந்ததுன்னு வச்சுருந்துருக்கோங்களேன், அந்த பீட்டா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அது மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்கும். ஸோ நார்மல் பீட்டாவில் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம், க்ளோ டாமினேட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் க்ளோ வந்து சேல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, சேல் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டில் க்ளோ பீட்டாஸ் வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் வந்து இந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி வளர்க்குறீங்க. ஆனால் என்னன்னா இது நிறைய பேர் வாங்குறதுனால அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ப்ரீடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகுது. ஓகேங்களா, ஸோ யாரும் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் முக்கால்வாசி நம்ம வந்து அக்னி ஷாப்பில் பார்க்கக்கூடிய மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட்ஸ் மேன்மேட் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீட்ஸ் வந்து அழியுது. ஸோ அது வந்து கேப்டிவ்ல ப்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளோஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பர்சனலாக க்ளோஃபிஷ் வந்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு கலர் முட்டாய் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஏதோ ஒரு பார்த்தா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு மீன், அது ஒரு உண்மையான ஒரு மீன் நம்ம டேங்க்கில் நீந்துன மாதிரி அது இருக்காது. அதனாலே வந்து எனக்கு வந்து அந்த க்ளோஃபிஷ் வந்து பிடிக்காது. முக்கால்வாசி எனக்கு ஹைப்ரிட்ஸே பிடிக்காது. ஸோ ஹைப்ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுல சில ஹைப்ரிட்ஸாக இருக்கும். அதில் வந்து ஃப்ளவரான்ஸை சொல்லலாம். மார்க்கெட்டில் பார்க்குற முக்கால்வாசி மீன்கள் வந்து மேன்மேட் தான். ஃப்ளவரானாக இருக்கட்டும், கோல்ட் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கோயா இருக்கட்டும், பீட்டாவாக இருக்கட்டும், க்ளோஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கோரிடோராஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட மீன் எல்லாமே மேன்மேட் தான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வாங்கணுன்றதுக்காக அந்த மீனை வந்து ஹைப்ரிட் பண்ணுறோம், இல்லாட்டி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரீட், ஸோ இயற்கையிலே அழகான மீன்கள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான் விரும்புகிறீங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நான் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் சொல்கிறேன். ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸு அண்டு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ், அப்புறம் சில மீன்களும் இருக்குது சவுத் அமெரிக்கனில் இருக்க மீன்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷுக்கு வந்து வாங்னு ஃபயர் விடுறதை விட்டுட்டு நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நேட்டிவ் பிரீட்ஸ் நம்ம இந்தியாவிலே ஏகப்பட்ட அழகான மீன்கள் இருக்குது, அழகான டைப்ஸ் இருக்குது, அழகான பாடி ஷேப்ஸில் இருக்குது, வித்தியாசமான பாடி ஷேப்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் நம்மளோட நேட்டிவ் பிரீட்ஸ் அண்ட் நம்மளோட இந்தியன் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சுத்தமாக அதுக்கு வந்து மரியாதையே கிடையாது. இப்போ வெளியூரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோனா அவங்க வந்து அங்கே ப்ரீட் பண்ணுறாங்களான்ட்டியும் அவங்க அரோனாவை வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து அரோனா ஃப்ளவரானு அதுதான். பட் நம்ம இந்தியன் ப்ரீடை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. முக்கியமாக நான் சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், எனக்கு பர்சனலாக பிடிச்ச மீன் ஸ்னேக்கெட்ஸ். ஸ்னேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலேசியாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியா, ஸோ அந்த சைட்லாம் தாய்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஸ்னேக்கெட்ஸ் நல்லா ஃபேமஸ். ஸோ மற்ற கண்ட்ரிஸ்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் ஸ்னேக்கெட்ஸ்லாம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நேட்டிவ் ப்ரீட்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு தனியாக கண்டென்ட் போடுறேன், ஓகேங்களா? இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ் வர்சஸ் நேட்டிவ் ப்ரீட்ஸ் அதில் வந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இதில் வந்து இழுத்தடிக்க வேணாம், ஆனால் ஆல்ரெடி ரொம்ப நேரம் போயிடுச்சு வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஓகே ஷோர், இதோட இந்த க்ளோ ஃபிஷ் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, ஸோ இது வந்தனால என்னென்ன மீன்கள் வந்து மறைஞ்சு போயிடுச்சு அக்வேரியம் ஹாபியில், ஒரிஜினல் வெரைட்டி மறைஞ்சு போய் ஹைப்ரிட்ஸாக ஃபுல்லாக டாமினேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஜெனட்டிக்ஸ்லி ஃபுல்லாக டாமினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்னென்ன ஆயிடுச்சுன்றது இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கலரும் போகாதுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி சில இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஷோர், இதோட இந்த வீடியோவும் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோர்.